ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளம் தொழிலதிபர் இருந்தார். அவர் எப்போதும் மக்களுடன் அமைதியாகவும் மரியாதையுடனும் பழகுபவர். அதே கிராமத்தில் கண்ணன் என்ற வியாபாரி இருந்தார். அவர் எப்போதும் அருணின் செயல்களில் அதிருப்தியுடன் இருந்தார். ஒரு நாள் அருண் தனது முக்கிய திட்டங்களை ஒன்றை முடித்தார். அது கிராமத்திற்கு பெரும் வெற்றியாக அமைந்தது. ஆனால் அந்த திட்டத்தில் கண்ணனின் ஆதரவை அவர் பெறவில்லை. திட்டம் வெற்றி பெற்ற பின்பும் அருண் கண்ணனை சந்தித்து, நம்முடைய ஒற்றுமைதான் கிராமத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்று சொன்னார். மேலும் கண்ணனின் திறமைகளையும் அவரது முயற்சியையும் திறம்பட பாராட்டினார். அருணின் பணிவும் பொறுமையும் கண்ணனின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தின. இருவரும் கூட்டாக செயல்பட்டு கிராமத்தின் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை உருவாக்கினர். அருணின் பண்பு திருவள்ளுவர் கூறியதை உண்மையென நிரூபித்தது. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு. பகையை நட்பாக மாற்றக்கூடிய பண்புடன் நடந்து கொள்பவர் உலகத்தில் உயர்ந்த இடத்தில் மதிக்கப்படுவார்.